காவி ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட் அல்வா தான் செய்ய போகிறோம். ப்ரெட் அல்வா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போது எல்லா பிரியாணி கடைகளில் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம்ஸு மேரேஜ்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க தான் முதல்ல இந்த ப்ரெட் அல்வாலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளும் எல்லோரும் செஞ்சு பழகிட்டோம். இது ரொம்ப ஈஸியானதும் கூட. உங்களுக்கு நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சி ஒரு ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துறோன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து மில்க் ப்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு மில்க் ப்ரெட் தான் நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு 8 பீஸ் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 8 பீஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் வந்து இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் முந்திரி நம்ம தேவைக்கு ஏற்பங்க ஒரு 10-20 எடுத்துருக்கிறேன். அப்புறம் திராட்சையும் பாதாமும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இவ்வளோதாங்க. இப்போ இது வந்து நம்ம இந்த ப்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நெய்யில் பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த சைடெல்லாம் இருக்கட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடு கட் பண்ண வேண்டியதில்லை. இது இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். ப்ரெட்டு வந்து உங்கள் தேவைக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ப்ரெட் பீசஸும் ஒன்றா நம்ம இதில் போட்டு எடுத்துடலாம். நல்ல ப்ரௌன் ஆகணுங்க. நல்லா டார்க் ப்ரௌன் ஆனதும் நமக்கு அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்ல டார்க் ப்ரௌன் ஆகணுங்க. அப்போ தான் அல்வா வந்து அல்வா கலருக்கு வருங்க. இப்போ இதை நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துக்கலாங்க. எல்லா பீசஸும் இதே மாதிரி போட்டு நம்ம எடுத்துடலாங்க. இந்த மாதிரி எடுக்கணுங்க. இப்படி எல்லா ப்ரெட் பீசஸும் நம்ம போட்டு வறுத்தெடுத்துக்கலாங்க. ப்ரெட் பீசஸ் எல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ திராட்சை முந்திரி நெய்யில் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 10-20 கஷ்யூ நட்டு இதில் சேர்க்குறேன். முந்திரி வறுபட்டதும் நம்ம இந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை அது சேர்த்துக்கலாம். இதை நம்ம எடுத்துடலாம். வச்சுட்டு நம்ம சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கரைஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதி பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ப்ரெட் பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ப்ரெட் பீசஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம கலந்து விட வேண்டாம். கொஞ்சம் நேரம் அந்த நம்ம இந்த சுகர் சிரப்லேயே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். அது வரைக்கும் நம்ம கலர வேண்டாம். கொஞ்சம் நேரம் அதில் நல்லா வேகட்டுங்க. திருப்பி போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த கரண்டி வச்சு இப்படி நல்லா மறைச்சி விடணுங்க. அப்போ தான் வந்து அது வந்து எல்லா பீசஸும் நமக்கு உடஞ்சி அந்த
அந்த சிரப்பில் நல்லா சுகர் சிரப்பில் நல்லா ஊறிங்க நமக்கு நல்ல ஒரு அல்வா பதம் வந்துடுங்க. பாருங்கள், இப்போவே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து இந்த கரண்டியில் வந்து எல்லாமே வந்து மேஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். இனி வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட் பீசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் பண்ணிடணுங்க கரண்டியில், இல்லைன்னா அப்படியே திட்டு திட்டாக இருக்கும். நல்லா வெந்துடும், இருந்தாலும் நம்மளும் கரண்டியில் இந்த மாதிரி மேஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். பால் பார்த்திங்கன்னா நான் இதில் 1/2 கப்பு ஊற்றுறேங்க. நீங்கள் மில்க் மேட் க்ரீம் இருந்தால் கூட அது கூட ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கையில் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் நல்லா கலந்து விடணுங்க. திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாங்க. பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். திராட்சை முந்திரி சேர்த்து நம்ம வைக்கலாங்க. பாத்திரத்துக்கு ஒட்டாமல் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க இது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.